ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஜாவா ப்ரோக்ராம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பத்தி பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முதல் நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம். அடுத்த ரெண்டாவது கேள்வி என்னன்னா செக் த பிரைம் நம்பர். சரியா? யூசர் ஒரு நம்பர் கொடுக்குறேன். சரியா? அது என்னது எங்களை கண்டுபிடிக்கணும்? பிரேமா பிரைம் நம்பரா இல்லாட்டி நாட் பிரைம் நம்பரா என்ன செய்யணும்? அதை கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு தானே செப்பரேட்டா கோட் பார்ப்போம். ஓகேயா? யூசர் வாங்க இருக்கணும் செய்யக்கூடாது. ஸ்கேனர் கிளாஸ் வந்து சரியா? முதல்ல என்ன செய்வோம்? நான் யூசர்ட்ட அந்த நம்பரை என்ன செய்யணும்? வாங்கும். என்றது நம்பர். சரியா? வால் நம்பர் என்ன செய்யணும்? நாங்க நம்ம நோட்ல ஸ்டோர் பண்ண போறோம். சரியா? ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்யணும்? இப்ப பிரைம் நம்பர் சொன்னா என்ன? அதுல காரணி என்னது? 2 தான் இருக்கணும். 2 விட குறையவும் கூடாது, 2 விட கூடவும் கூடாது. அப்ப நாங்க என்ன செய்ய முடியாது? அதுல காரணியை கண்டுட்டு காரணியில கவுண்ட கண்டுபிடிச்சிட்டு அதை 2க்கு ஈக்குவலானு செக் பண்ணும்போது ஈக்குவலா இருந்தா அது என்னது? பிரைம் நம்பரா இருக்கும். ஈக்குவல் இல்லாட்டி என்னது? பிரைம் நம்பரா இருக்காது. அவ்வளவுதான். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். சரி, முதல்ல என்ன செய்ய போறோம்? ஃபாலோ போறேன். சரியா? என்ன சொல்றேன்? equal to 1 greater than equal to நம்பர் வரைக்கும் 2 பிளஸ் பிளஸ். சரியா? ஃபாலோ போடுறதுக்கு ரீசன் என்னடா? ஃபாலோ பண்ண செய்ய போது அந்த நம்பர் இப்ப 10 எடுக்கிறேன். சரியா? அந்த நம்பர் நான் 10 எடுக்கிறேன். 10 யூசர் கூட இன்புட் 10 எடுக்கிறேன். சரியா? 10 எடுத்தா ஐ என்ன இருக்குது? ஒன்றால பிரிப்பட்டா அது என்னது? 0. அப்ப என்ன ஒரு காரணி. அது மாதிரி 2ஆல பிரிக்கும் போது 2ஆல 10 பிரிப்படும். அப்ப 2 ஒரு காரணி. 2ஆல பிரிச்சா பிரிப்படாது, 4ஆல பிரிச்சா பிரிப்படாது, 5ஆல பிரிச்சா பிரிப்படும். அது ஒரு காரணி. என்னது? 1 2 5 10 இந்த 4 என்னது? 10 காரணி. 4 காரணி இருக்குண்டா அது என்னது? பிரைம் நம்பர் இல்ல. அதுக்கு என்ன செய்யறேன்? நான் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். காரணியிட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன செய்யறேன்? நான் எழுத போறேன். சரியா? நம்பர் என்ன செய்யறேன்? முடிவுல் பண்றேன். 2ஆல ஈக்குவல் 0 இருந்தா. சரியா? முடிவுல் பண்ணும்போது 0 இருந்ததுன்னா அது என்னது? அதுல காரணி. சரியா? கவுண்ட் பிளஸ் பிளஸ். சரியா? கவுண்ட போடுறேன். மேல என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ணி விடுறோம். சரியா? கவுண்ட் ஈக்குவல் 0. கவுண்ட் 0ல இருந்தது. ஒவ்வொரு இதுக்குள்ள இப்ப நம்பர் 10 தானே? 10 2ஆல பிரிச்சா 0 வரும். அப்ப ஒரு தடவை இதுக்குள்ள வரும். திரும்ப ஃபாலோ போல செய்யும்போது திரும்ப என்ன செய்ய போகுது? திரும்ப 2ஆல இல்ல, ஐயால பிரிக்கணும். சரியா? ஐயால தான் பிரிக்கணும். ஐயால பிரிக்கும்போது முதல்ல என்ன செய்யும்? 1ஆல பிரிக்கும்போது 0 வரும். ஓகே, கவுண்ட் ஆகும். 2ஆல பிரிக்கும்போது திரும்ப 0 வரும். திரும்ப கவுண்ட் கூடும். 3ஆல பிரிக்கும்போது 3ஆல பிரிப்படாத அடுத்ததுக்கு போயிடும். அடுத்து 4ஆல பிரிக்கும்போது வராது. 5ஆல பிரிக்கும்போது 10 5ஆல பிரிச்சா 0 வரும். அப்ப திரும்ப கவுண்ட் கூடும். 3ஆ கூடிடும். அப்புறம் திரும்ப 10 வரும்போது 10ஆல பிரிக்கும்போது என்ன செய்யும்? 0 வரும். கவுண்ட் கூடும். எப்படி என்ன செய்யும்? கவுண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். சரியா? எல்ஸ் போடுறது. இப்ப போல வெளியே வந்து என்ன செய்ய போறோம்? அந்த கவுண்ட வச்சுக்கொண்டு கவுண்ட் ஈக்குவல் 2. ஏன்னா 2 போடுறோம்னா பிரைம் நம்பர் காண்றதுக்கு என்ன செய்யணும்? காரணி 2ஆ தான் இருக்கணும். சரியா? ஈக்குவல் 2ஆ இருக்கணும். சரியா? இருந்தாதான் என்னது? அது ஒரு பிரைம் நம்பர். சரியா? நம்பர் இஸ் a பிரைம் நம்பர். சரியா? என்னது? நம்பர் கவுண்ட் 2க்கு ஈக்குவலா இருந்தா என்னது? இந்த நம்பர் ஒரு பிரைம் நம்பர். இல்லாட்டி என்னது? இல்லாட்டி அது என்னது? is not a prime number. சரியா? 2 ஈக்குவலா இருந்தா அது பிரைம் நம்பர், இல்லாட்டி பிரைம் நம்பர் இல்ல. அவ்வளவுதான். சின்னவே இல்லை. அந்த கவுண்ட கண்டுபிடிக்கிற மட்டும் தான் எங்களுக்கு வேணும். சரியா? முதல்ல என்ன செய்யறேன்? நான் யூசர் இன்புட் வாங்குறேன். சரியா? அது என்ன செய்யறேன்? நான் ஃபாலோ போட்டு 0 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் என்ன செய்ய அந்த அந்த நம்பரையே பிரிக்க போகுது. 1ஆல பிரிக்கும், 2ஆல பிரிக்கும், 3ஆல பிரிக்கும், 4ஆல பிரிக்கும். இப்படி பிரிக்கும் போது 0 வரதெல்லாம் என்ன செய்யும்? கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிட்டு 0 வரதெல்லாம் என்ன காரணம்? 0 வரதெல்லாம் அந்த இலக்கத்துல ஒவ்வொரு காரணிகள். சரியா? காரணி எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணிட்டு அந்த காரணி 2ஆ இருந்ததுன்னா அது பிரைம் நம்பர். அது 1ஆவோ இல்லாட்டி 2க்கு மேல வரதா அது பிரைம் நம்பர் இல்ல. சரியா? ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? என்றது நம்பர் நான் 10 கொடுத்து பார்ப்போம். 10 கொடுத்தா என்ன 10 நாட் பிரைம் நம்பர்னு வருது. சரியா? பிரைம் வருது. சரியா? பழைய ப்ரோக்ராம் ரன் ஆகுது.
இந்த நம்பர் 10 கொடுக்குறேன். இது 10 is not a prime number. ஒரு 13 கொடுக்குறேன். 13 கொடுத்தா 13 is a prime number. சரியா 13க்கு 2 காரணியா இருக்கு. ஆனா 10 4 காரணி இருக்கு. ஓகே தானே? இதான் இது prime number இப்படிதான் பாக்குறேன். சரியா ஈஸியான மெத்தட் prime number. மற்ற மெத்தட் கிரியேட் பண்ணி செய்யறதெல்லாம் இருக்கு. நம்பர் பாஸ் பண்ணி பராமீட்டரை பாஸ் பண்ணி மெத்தட் கிரியேட் பண்ணி செய்யறதெல்லாம் இருக்கு. சரி அதெல்லாம் தேவையில்லை. நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதானது ஈஸியா ஜாவா ப்ரோக்ராம் வச்சுக்கொண்டு எப்படி prime number கண்டுபிடிக்கிறது. சரியா?